கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி காரசாரமான நண்டு வறுவல் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதிலே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸு நல்லா வதக்கி விட்டுட்டு இதிலே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், உப்பு அவ்வளோதான், வேறு எக்ஸ்ட்ரா மசாலா இல்லை. இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. 1 கிலோ நண்டு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா மசாலாவோட நல்லா கோட்டாயிரும். இப்போ இதிலே தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இது நல்லா வெந்துருச்சு இப்போ. இப்போ இதை வந்து 1 ஸ்பூன் நல்லா மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதிலே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட காரசாரமான நண்டு கிரேவி ரெடி ஆயிரும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும்